ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சொர்க்கவாசல் படத்தோட ட்ரைலரை வந்து இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு என்னென்ன ஹைப்லாம் வந்து க்ரியேட் ஆகிருக்கு, இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கல என்னென்ன எனக்கு தோணுச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சொர்க்கவாசல் வந்து நம்ம சித்தார்த் விஸ்வநாத்தை வந்து டேரக்டரில் வந்து நம்மளோட ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து லீடில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தில் வந்து செல்வராகவன் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்திலும், நட்டி அவர்களும் இந்த படத்தில் வந்து நடிக்கிறதா வந்து தெரியுது. இந்த படத்தோட ட்ரெய்லரை காலையில் வந்து 11 மணிக்கு லான்ச் பண்ணாங்க. இந்த ட்ரெய்லரை பார்க்கல என்னென்னா, ஒரு பாவப்பட்ட ஒருத்தன் வந்து ஒரு தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு வரான். ஜெயிலில் பார்த்தா வந்து ஒரு ரூலே வந்து வேறு மாதிரி இருக்குது. குறிப்பாக வந்து அந்த ஜெயிலில் வந்து போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் இப்போ திருடங்கள்லாம் வந்து அந்த போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு கேங்ஸ்டர் வச்சு ஒரு பின்னணியில் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. குறிப்பாக அவர் வந்து ஜெயிலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாரு அப்படின்றது தான் படத்தோட மோட்டிவாகவும் அதேமாதிரி கதை களமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ராவான சப்ஜெக்டாக வந்து எடுத்திருக்காருன்னு தான் தெரியுது. எப்படி வந்து வட சென்னை அதேமாதிரி பரோல்னு ஒரு படம் வந்திருக்கும். அதில் வந்து நம்மளோட பாபி சிம்ஹா அவர்கள் லீடில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தெல்லாம் எப்படி வந்து பார்த்தோமோ அதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. குறிப்பாக இந்த படத்துக்கு ஹைப் கிரியேட் பண்ணது வந்து 2 விஷயம் தான். குறிப்பாக ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி லைனும் அதே மாதிரி ட்ரெய்லர் கட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நல்ல படத்துக்கு தான் இவர் வந்து ரிலீஸ் பண்ணுவார், இந்த படத்துக்கு வந்து ஏதாவது இருக்குமா அப்படின்னு ஒரு ஹைப்பையும் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ட்ரீம் வாரியர்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ட்ரீம் வாரியர்ஸோட எல்லா கரியரையும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ராவான சப்ஜெக்ட்லாம் வேறு லெவலில் ஓடும். குறிப்பாக வந்து கைதின்னு சொல்லலாம். அந்த படம் மாதிரி இந்த படத்துக்கும் ஏதோ ஒன்று இருக்குது. அதனால தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. குறிப்பாக இந்த படத்தோட டீசரும் சரி, ட்ரெய்லரும் சரி, நம்ம ஆர்ஜே பாலாஜியை வந்து அவரோட கதாபாத்திரமாக பார்க்குற மாதிரி தான் தெரியுது. ஒரு ஆக்டராவோ இல்லாட்டி ஆர்ஜே பாலாஜியோ பார்க்காம ஒரு ஜெயிலோட கைதி மாதிரி அவர் வந்து லுக்கில் இருக்கார். அது செல்வராகவன் இந்த படத்தில் மிரட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு கேங்ஸ்டர் லுக்கில் வந்து வேற மாதிரி இருக்காருங்க தலைவர். இந்த படத்துக்கு அதெல்லாம் வந்து ஒரு ஹைப்பாக வந்து கிரியேட் ஆகிருக்கு. நட்டி அவர்கள் இந்த படத்தில் வந்து ஒரு போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக வந்து இந்த வருஷத்தோட ஒரு நல்ல படமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த ட்ரெய்லர் கட்டு இதெல்லாம் பார்க்கல வந்து இந்த படத்துக்கு ஹைப் கிரியேட் ஆகிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்துக்கு வந்து பேக் போனாக இருக்கிறது இந்த படத்தோட மியூசிக்குன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து புது டேரக்டராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நிறைய கேஸ்டிங்லாம் உள்ளே கொண்டு வந்திருந்தாலும் இந்த படத்துக்கு மியூசிக்காக அந்த ட்ரெய்லரில் காமிச்ச விதம் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. அதேமாதிரி ரொமான்ஸ் இதெல்லாம் வந்து அங்கங்கே காமிச்சிருக்காங்க. இவர் ஆனால் மெயின் மோட்டிவாக வந்து அந்த ஜெயிலேருந்து எப்படி தப்பிக்கிறார், ஜெயிலில் என்னென்னலாம் வந்து அவர் வழியெல்லாம் வந்து அனுபவிக்கிறாருன்றது தான் படத்தோட மெயின் ஸ்டோரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு இந்த படம் வந்து இந்த படத்தில் நல்லா செஞ்சுருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன ஹைப் கிரியேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.